கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு ஆவியின் கனிகளை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக நாம் தியானிக்க போகிறதான கனி, இந்த ஆவியின் கனிகளிலே கடைசியான கனியை முதலாவதாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசி கனியானது இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை அடக்கம் என்றால் என்ன? இச்சை என்றால் ஆசை, அடக்கம் என்றால் அதை அடக்குகிறது, அதாவது ஆசையை அடக்குகிறது. அந்த இச்சையை அடக்குகிறது இச்சை அடக்கம். அதைத்தான் அது கடைசி கனியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இச்சைகள் இருக்கிறது, நிறைய ஆசைகள் இருக்கிறது மனிதனுக்கு. பண ஆசை, பொன் ஆசை, போஜனத்தில் ஆசை, மாம்ச இச்சை, மாம்சத்தில் ஆசை, மாம்சத்தின் ஆசை, இப்படி நிறைய ஆசைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பொன்னாசை மயிரை பின்னி பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்க வேண்டாம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. போஜனத்தில் ஆசை என்பது, நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால், நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்திய வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீ உன்னுடைய சாப்பாட்டை அவனோடு உட்கார்ந்து சாப்பிடும்போது உன் தொண்டையிலே கத்தியவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஆகாரத்தை நீ இச்சித்து சாப்பிடாதே என்பதாய் பொருள். மாம்ச இச்சை, இதுதான் இருக்கிறதிலே மிகவும் வேதனைக்குரிய ஒரு இச்சை. வேதம் என்ன சொல்கிறது என்றால், பரஸ்திரிகளின் உதடுகளில் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் காலடிகளும் மரணத்தில் உன்னை கொண்டு போய் விடும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி நிறைய இச்சைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த இச்சைகளை எல்லாம் நாம் அடக்கி கொள்ள வேண்டும், அடக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறார். இச்சை என்பது பாவம் அல்ல, அதை அடக்காமல் இருப்பது தான் பாவம். இச்சை என்பது ஆசை. ஆசை இருந்தால் மட்டும்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டால்தான் அவன் நன்றாக சம்பாதித்து வீடுகளை கட்டலாம், குடும்பத்தை நடத்தலாம், எல்லா விதமான காரியங்களையும் செய்யலாம். ஆசையே இல்லை என்றால் அவன் துறவியாகத்தான் போக வேண்டும். ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசை, அந்த இச்சை பேராசையாக இருக்கக்கூடாது. இச்சை அடக்கத்தை மீறி போகும்போது, இச்சை அடக்கம் இல்லாமல் போகும்போது அது பேராசையாக மாறிவிடுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக. ஆவியின் கனிகளிலே கடைசி கனியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவன் இருந்தான். அவன் மேலும் மேலும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும், மேலும் மேலும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் தன்னை புகழ வேண்டும் என்பதாய் ஒரு எண்ணம் கொண்டவனாயிருந்தான். அவன் ஒரு நாள் தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நினைக்கிறான், நான் உட்கார்ந்து இருக்கும் இந்த சேர் தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நான் படுத்திருக்கும் இந்த கட்டில் தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நான் சாப்பிடுகிற பாத்திரங்களெல்லாம் தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அப்படி எல்லாவற்றையும் தங்கமாக கற்பனை செய்து பார்க்கிறான். எல்லோரும் என்னை மேன்மையாக சொல்வார்கள், அவன் வீட்டில் பாருங்கள் எல்லாம் தங்கமாக இருக்குது, எல்லாம் பொன்னால் செய்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி என்று அப்படியே கற்பனையில் நினைத்து கொண்டு அன்று ராத்திரி அவன் தூங்கி விடுகிறான். அப்பொழுது அவனுடைய கனவுலேயே கடவுள் தோன்றுகிறார். தோன்றின உடனே உனக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே ஏற்கனவே எல்லாம் தங்கமாக இருக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணி கொண்டிருந்த இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் கடவுளிடம் கேட்கிறான், கடவுளே, நான் தொடுகிற பொருட்கள் எல்லாம் தங்கமாக மாற வேண்டும் அப்படி என்று கேட்கிறான். என்னது, என்ன கேட்கிறாய் என்று கேட்கிறார். நான் தொடும் பொருட்கள் எல்லாம், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் அப்படி என்று கேட்கிறார். உடனே கடவுளும் சரி, நீ கேட்ட வரத்தை தந்தேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்.
விடிந்தது. படுக்கையிலிருந்து எழும்பினான். நேற்று ஒரு கனவு கண்டோமே, கனவா, அது என்ன என்று அப்படி சிந்தித்து கொண்டே, நாம் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டோமே, அந்த வரம் ஒருவேளை பலித்திருக்குமா, பார்க்கலாமா என்று சொல்லி அவன் படுத்திருந்த கட்டிலை தொட்டான். கட்டில் பொன்னாக மாறி போச்சு. ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியம், தாங்க முடியவில்லை. பாத்திரங்களையெல்லாம் தொட்டான், இருக்கிற எல்லா சாதனங்களையும் தொட்டான். எல்லாம் தங்கமாக பொன்னாக மாறிவிட்டது. மேலும் மேலும் அவனுக்கு சந்தோஷம் பெருக ஆரம்பித்தது. சரி, எல்லாம் தங்கமாகி விட்டது, கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி தந்து விட்டார் என்று சொல்லி பல் விளக்குவதற்காக ப்ரெஸ்ஸை எடுத்தான். ப்ரெஸ்ஸும் தங்கமாகி விட்டது. பரவாயில்ல, ப்ரெஸ்ஸு தங்க ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொண்டான். பேஸ்ட்டை எடுத்தால் பேஸ்ட்டும் தங்கமாகி போனது. இதை எப்படி வைத்து தேய்ப்பது? தண்ணியை தொட்டால் தண்ணி தங்கமாகி விட்டது. பாத்ரூமில் தண்ணியை திறக்கிறான், தண்ணி வரவில்லை, தங்கமாக இருக்கிறது, தங்கமாகி கட்டியாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. காப்பி குடிக்கலாம் என்று டம்ளர் எடுத்தால் டம்ளரும் தங்கமாகிவிட்டது, காப்பியும் தங்கமாகிவிட்டது. சாப்பாடு சாப்பிடலாம் என்றால் சாப்பாடும் தங்கமாகிவிட்டது, தட்டும் தங்கமாகிவிட்டது, எல்லாங்குமே தங்கமாகிவிட்டது. அவர் கேட்ட வரம் என்ன? நான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று கேட்டான். சரிதானே? சரியாகத்தான் நடக்கிறது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகி போனது. அங்கிருந்து கடைசியாக அவளுடைய மகள் ஓடி வந்தாள், அப்பா என்று சொல்லிக்கொண்டு. அவளை ஆசையாக என்ன மகளே என்று கையை பிடித்தான். மகள் அந்த இடத்திலே தங்க சிலையாக மாறிப்போனாள். செய்வதறியாது திகைத்து போனான் பணக்காரன். ஓ என்று அழுதான். தான் செய்த தவறை நினைத்து வருந்தினான். நான் ரொம்ப ஆசைப்பட்டு விட்டேனே என்று நினைத்து அழுது திரும்பவும் கடவுளிடம் வேண்டினான். மகிமையுண்டாவதாக, எனக்கு பழைய நிலைமையே கொடுங்க. நான் எதுவுமே செய்ய முடியாத பற்றி தயாரிக்க இருக்கேன். என்னுடைய பேராசையினாலே நான் அழிந்து போவேன். நான் சாப்பிட கூட முடியாது, தியானிக்க போகிறேன். கனி கடவுளின் கனிகளிலே கடைசியான கனியை முதலாவது கொண்டு வந்தார். கடைசி கனியானது உருவகை கடையடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இச்சை அடக்கம் என்றால் என்ன? வேண்டும் வேண்டும் என்று அதிகமாக விரும்பி, அடக்கம் என்றால் அதிகமாக இச்சை, அதாவது ஆசையை செய்கிற காரியங்கள் எல்லாம் கடைசி அடக்குகிறது இச்சை. அதனால் தான் வேதம் சொல்வது அது இச்சை அடக்கமாக. கடைசி கனியாக வேதத்திலே சொல்ல 9வது கனியாக இந்த இச்சை அடக்கம். நிறைய இச்சைகள் இருக்கிறது, நிறைய ஆசைகள் இருக்கிறது மனிதனுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, பண ஆசை, கர்த்தர் ஆசை, எல்லா ஆசீர்வாதங்களையும், போஜனத்தில் ஆசை, அதை மாம்சத்தில் என்றால் இப்படி நிறைய ஆசைகள் மனிதர்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறோம். பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பொன்னாசை மயிரை பின்னி பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்க வேண்டாம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. போஜனத்தில் ஆசை என்பது நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால், நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீ உன்னுடைய சாப்பாட்டை அவனோடு உட்கார்ந்து சாப்பிடும்போது உன் தொண்டையிலே கத்திய வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஆகாரத்தை நீ இச்சி